எங்கள் ஊர் திண்டுக்கல் மாவட்டம் வெள்ளூர் கிராமம், நரசிங்கபுரம் குக்கிராமத்தை சேர்ந்தேன் நான். நீங்க இப்ப எதுக்காக வந்திருக்கீங்க, அரசியல்ல எதுக்காக ஜாயின் பண்ணிருக்கீங்க அப்படிங்கற அடுத்தடுத்து பார்க்கலாம். இப்போ நீங்க அரசியல்ல முன்வைக்கிறதுக்கு காரணம் என்னங்க? அது நம்ம சமுதாயத்துல இருந்து ஒரு எம்பி ஒரு எம்எல்ஏ 75 வருஷமா இல்ல, அதுக்காக நம்ம ஒரு எம்பி ஒரு எம்எல்ஏ உருவாக்குறதுக்காக வந்திருக்கோம் மேடம். நம்மளோட சமுதாயம் பேரை சொல்லிடலாமா? குடும்ப கவுண்டருங்க நம்ம. இப்ப நீங்க இந்த தடவை கால் முன் வச்சிருக்கீங்க, சோ நம்மளோட சமுதாய ஒற்றுமைக்காக இல்லைங்களா? நீங்க இவ்வளவு நாள் எங்க போயிருந்தீங்க? இவ்வளவு நாள் உங்களுக்கு தெரியலையா நம்ம இனமெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு? உங்களுக்கு இவ்வளவு நாள் தெரியலையா? எங்க போயிருந்தீங்க நீங்களாம்? இவ்வளவு நாள் நம்ம படிச்சுக்கிட்டு இருந்தோம், விவசாயம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். யாருமே முன்னுக்கு வரலங்க, நம்ம முன்னுக்கு வந்திருக்கோம். சூப்பர் சூப்பர், விவசாயம் பாக்குறீங்க. யாருமே முன்னுக்கு வரலன்னா நம்ம முன்னுக்கு வந்திருக்கோம். ஏன் வரக்கூடாதுன்னு சொல்ல வரீங்களா எங்க இளைஞர்னால? ஐயோ அதெல்லாம் சொல்லலைங்க. இப்ப நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷம். அதுவும் இப்போ காலையில எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சீங்க? அரசியல் பத்தி பிரச்சாரம் பண்றதுக்கு காலைல 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி மணி எத்தனை மணி 10 ஆச்சுங்க. இன்னும் பிரச்சாரத்தை தொடர்ந்துட்டு இருக்காரு. சோ இது எல்லாமே நம்மளோட இன ஒற்றுமைக்காக. சோ நம்மளோட இனம் இன்னும் இந்த குறும்பர் சமுதாயம் அப்படிங்கிற ஒரு இது வெளியே யாருக்குமே தெரியாம இருக்கு, நிறைய பேத்துக்கு தெரியாம இருக்கு. ஏன் நம்ம ஒற்றுமையா இருக்கக்கூடாது, நம்ம ஏன் இந்த முறை நம்மளோட தினேஷ் கவுண்டர் வேட்பாளரை நம்ம அறிமுகப்படுத்தி அவங்களை ஏன் அவங்களுக்கு நம்ம ஓட்டு போடக்கூடாது? சோ நிறைய மக்களிடையே இந்த மாதிரி கேள்வி இருக்கு, இவர் யாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதனாலதான் திண்டுக்கல், இவர் ஊர் திண்டுக்கல்ல இருந்து வந்திருக்காரு தேர்தல் பிரச்சாரத்துக்காக. ஊரா சொல்லிட்டு இருக்காரு. சோ இவர் கார் வச்சு பிரச்சாரம் பண்ண முடியலனாலும் ஒரு 2 வீலர்ல வந்தாவது நான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போராடிட்டு இருக்காரு. சோ இவரோட இந்த ஒரு முயற்சிக்கு ஒரு ஹேட்ஸ் அப் பண்ணிடலாம். உங்களுடைய அரசியல் நோக்கம் என்னன்னு சொல்றீங்களா? அரசியல் நோக்கம் ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தி எல்லா சமுதாயத்துக்கும் நல்லது செய்யணும். அப்படியே ஜாதி இருக்குன்னா ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுங்க, ஜாதியே இல்லைன்னா ஜாதி சார்ந்ததை கிழிச்சு போட சொல்லிட்டு ஏழை வாழைகளை பார்த்து நல்லது செய்யுங்க. ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. நீங்க என்ன சொன்னா கேட்கறதுக்கு நாங்க ஒன்றும் முட்டாள் கிடையாது. இது வரைக்கும் ஏமாந்துட்டா இனிமேல் ஏமாற மாட்டோம். சரி, எந்த ஒரு பள்ளிக்கு போனாலும் அந்த குழந்தைக்கு ஜாதி சான்றிதழ் எல்லாமே உள்ள சேர்க்க மாட்டாங்க. வெறும் நமக்கு வெறும் கையெழுத்தா மட்டும்தான் குறும்பர் சமுதாயம் இருக்கு. இன்னும் நமக்காக எந்த ஸ்கீமுமே உள்ள கொண்டு வரப்படல. நமக்கான வேலை வாய்ப்புமே இன்னும் வெளிவராம இருக்கு. சோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம சமுதாயம் மட்டும் இல்ல, நிறைய சமுதாயம் இந்த மாதிரி ஏமாந்து போய் இருக்கிறாங்க. எல்லா சமுதாயத்துக்கும் சேர்ந்துதான் நம்ம போராடுவோம். அதுக்கான விதையா பாராளுமன்ற 24 இடைத்தேர்தல். சூப்பர் சூப்பருங்க. நம்மளோட சமுதாயத்துக்கு இன்னும் என்னென்னலாம் வேணும், நீங்க நம்மளுடைய சமுதாயத்துக்கு இன்னும் என்னென்னலாம் வேணும்னு நினைக்கிறீங்க? என்னென்ன திட்டத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க? நம்ம சமுதாயத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் கிடையாது, காலேஜ் கிடையாது, திருமண மண்டபம் கிடையாது, எதுவுமே கிடையாது. எதுவுமே இல்ல. சுருக்கம் சொல்ல போனா நம்ம சமுதாயத்துல ஓட்டு வீட்டுல இருக்கிறவங்க இருக்காங்க, மாடி வீட்டுல இருக்கிறவங்க இருக்காங்க, குடிசை வீட்டுல இருக்கிறவங்க இருக்காங்க. ஆனா எல்லா அரசியல் கட்சி என்ன சொல்றாங்கன்னா, ஏழை கொடுத்தோம், தொண்டர் கொடுத்தோம், விவசாயி கொடுத்தோங்கிறாங்க. அப்ப குடும்ப கவுண்டர் ஒரு ஏழை இல்லையா, ஒரு தொண்டர் இல்லையா, ஒரு மில் தொழிலாளி இல்லையா, ஒரு விவசாயி இல்லையா? அது சரி, பணக்காரத்தை சீடு கொடுத்து 1000 ஏக்கர் 2000 ஏக்கர் சொத்துக்கார இல்லையா, 1000 கோடி 2000 கோடி சொத்துக்கார இல்லையா? அப்ப எதுக்கு இந்த திட்டமிட்டு தேசிய கட்சியும் திராவிட கட்சி இந்த குடும்ப கவுண்டருங்கிற வார்த்தையை கூட சொல்ல மாட்டாங்க? அத சொன்னாவே எல்லாரும் ஒரு கேலி கிண்டலா பாக்குறாங்க. நீங்க என்ன சமுதாயம், எந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு நாங்க கேட்டாவே நாங்க குடும்ப கவுண்டர்னு சொன்னா அப்படி ஒரு ஜாதி இருக்கா, அப்ப நம்ம எந்த அளவுக்கு பின்தங்கி இருக்கோன்னு, நம்ம எவ்வளவு மோசமான நிலைமையில இருக்கோம்னு நம்ம கொஞ்சம் சிந்திக்கணும். மக்களாகிய நாங்க சிந்திக்கணும் இல்லைங்களா? அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது முத பின்தங்கிய நிலையில இருக்கோம் நம்ம. சொல்லிடுறேன். அதாவது ஆதி மனிதன் முதல் தோன்றினப்ப எல்லா மனிதனும் வேட்டையாடிதான் சாப்பிட்டான். எல்லா மனிதனுமே முதல்ல இந்த குறும்பர் சமுதாயம் தான். ஏன்டா நாடோடியா வாழ்றீங்க, ஆடு மாடை முத வளர்க்க ஆரம்பிச்சு அதுல இருந்து பால், மற்றது இறைச்சி, அதுல இருந்து இந்த ஆட்டுல குறும்பாடுங்கிறதுல முடியல எடுத்து உடை ஆடை அடையிறது இந்த குறும்பர் சமுதாயம் தான். அதை அணிஞ்சு இந்த உலகத்துக்கு அதை வச்சு அப்படி ஆச்சு அந்த ஆடுகளை பாதுகாக்கிறதுக்கு ஒரு போர் அப்படி செஞ்சு காவ காக்குறது, வீர மரணம் அடைகிறது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த நாடோடியா வேட்டையாடி வாழ்ந்த மனுஷனை கொஞ்சம் நாகரிகத்துக்கு திருப்பினான். அதுக்கப்புறம் தான் விவசாயம், அதுக்கப்புறம் தான் மீன். முதல்ல உலகத்துக்கே நாகரிகத்தை சொல்லி தந்தது, ஆடை அணிகிறத சொல்லி கொடுத்தது, தற்காத்து பார்க்கறது, இந்த போர் தொழில் பண்றது அந்த குடும்ப கவுண்டர் சமுதாயம் தான். அதை சிலர் மறைச்சிட்டாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப நம்ம ஆட்டால நம்ம இவ்வளவு பெனிஃபிட்ட மக்களுக்கு கொடுக்கறோம். ஆனா இன்னும் நம்ம சமுதாயத்தை வெளிக்கொண்டு வராம இருக்கும். நம்ம பண்ற தப்பு ஆடுக்கு எவ்வளவு பெனிஃபிட் இருக்கோ அதே அளவுக்கு நம்ம சமுதாயத்துக்கும் பெனிஃபிட் இருக்கு. இந்த முறை
மக்களாகிய நாங்க எங்களுடைய சப்போர்ட் வந்து தினேஷ் கவுண்டருக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு முழு மனதா நம்பிக்கை இருக்கா? மனதார நம்பிக்கை இருக்கா? முழு மனசா இருக்கு மேடம். எனக்கு ஆதரவு பாத்தீங்கன்னா எங்க சமுதாயத்துல இருந்து போலீஸ் அதிகாரிகளா இருக்கட்டும், மிலிட்ரியில இருக்க அதிகாரிகளா இருக்கட்டும், பிரஸ்ல இருக்கிறவங்களா இருக்கட்டும், இன்னும் பல தொழிலதிபர்களா இருக்கட்டும், எனக்கு வந்து முழு ஆதரவு கொடுக்குறாங்க. நீ தைரியமா இரு, நாங்க இருக்கோம், பயப்படாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே எனக்கு பெரிய வெற்றி தான். மக்களை சம்பாரிச்சிட்டேன் நான். வெற்றி தோல்வி ரெண்டாவது. ஆனா இந்த குடும்ப கவுண்டர் சமுதாயத்தால வெற்றி பெறக்கூடியவரை தோக்க வைக்க முடியும், தோக்குறவரை ஜெயிக்க வைக்க முடியும். அந்த திறமை பலம் எங்க குடும்ப கவுண்டர் சமுதாயத்துக்கு இருக்கு. இது வந்து வெறும் வார்த்தையா மட்டும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். செயல்ல வந்து நம்ம மக்களாகிய நாம தினேஷ் கவுண்டருக்கு பெரும் ஆதரவை நம்ம வந்து தெரிவிக்கணுங்க. இந்த முறை கண்டிப்பா ஜெயிக்க வைக்கணும் அவரை. அதுதான் நம்மளோட நோக்கம்.